அம்மா எனக்காக அரைச்சி கொடுத்த சத்து மாவு எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் போட்டு சூடு பண்ணிவிட்டு, கடாய் சூடானதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த டேஸ்ட் அதிகமாக தேவைப்படுதோ அதை சேர்த்துக்க வேண்டியதான். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு அடுத்தது 1 by 1 எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டாங்க. அடுத்தது பச்சைப்பயிறு, தோலோட உள்ள முழு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்தாங்க. அதுவும் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொட்டி வச்சிருந்த பாத்திரத்தில் இதையும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் காக்கா சோளம், அதாவது வெள்ளை காக்கா சோளம்னு சொல்லுவோம். உருண்டை உருண்டையாக வெள்ளை உளுந்து மாதிரியே இருக்கும். இப்போ காக்கா சோளத்தையும் நல்லா வறுத்தாங்க. இது வறுக்கும் போதே நல்லா வாசம் வந்தது. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, தோலோட உள்ள கருப்பு உளுந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதிலேயே பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டாங்க. பொட்டுக்கடலை சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு கைப்பிடி. பொட்டுக்கலையை மட்டும் தனியாக வறுத்தா பொட்டுக்கடலை தீஞ்சிருன்னு உளுந்து சூட்லேயே பொட்டுக்கலையும் வறுபட்டணும்னு சொல்லிட்டு உளுந்து வறுக்கும் போதே பொட்டுக்கலையும் சேர்த்து வறுத்துட்டாங்க. பொட்டுக்கல்லையை வறுத்ததுக்கப்புறம் மூங்கில் அரிசியை போட்டு வறுத்தாங்க. இந்த மூங்கில் அரிசி ரொம்ப நாள் வாங்கி வச்சிருந்தாங்களா அம்மா. நான் இதுவரையும் மூங்கில் அரிசியை பார்த்ததே இல்லை. அப்போ தான் இதை வறுக்கும் போது தான் மூங்கில் அரிசியை பற்றி கதையை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு மரம் ஒரு தடவை மரம் ரொம்ப முத்தி போனதுக்கப்புறம் அதில் பூக்கிற பூவிலேருந்து எடுக்கிறது தான் இந்த அரிசின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கைக்குத்தல் கவுனி அவுள், அது வெள்ளை அவள் கருப்பு அவள் 2 கலந்த அவள் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. கடைசியாக கோதுமை இருந்ததையும் ஒரு கைப்பிடி சேர்த்தாச்சு. வேர்க்கடலை, தோலை நான் எடுக்கலை, தோலோட உள்ள வேர்க்கல்லையும் எடுத்து கொடுத்தேன். அதையும் நல்லா வறுத்து சேர்த்துட்டாங்க. அடுத்தது கடைசியாக பாதாம், முந்திரி, இது 2யுமே தனித்தனியாக வறுக்காமல் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து அந்த எல்லாமே வறுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் கொட்டிட்டாங்க. அம்மாவுக்கு இதுவரை கைவலி வந்துருச்சு. சரின்னு நான் வாங்கி கொஞ்சம் நேரம் நான் வறுத்துட்டு இருந்தேன். எல்லாம் வறுத்து அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். கம்பு வீட்டில் கைவசம் இல்லை, அதனால கம்பு சேர்க்கலை. கேழ்வரகு எனக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு எனக்கு சேராது, அதனால் நான் கேழ்வரகு சேர்க்கலை. நம்மளோட இஷ்டம் தான். இதில் நமக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம், எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மிஷினில் போய் சூடு ஆறினோடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருந்தது. ஹார்லிக்ஸ், சின்ன வயசில் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற ஞாபகம் இந்த மாவல்லி சும்மா சாப்பிட்டாலே. இதோட ஏலக்காய் போட்டு அரைச்சா உப்பு போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு செட் ஆகாதுன்னு அம்மா ஏலக்காவை தனியாக எனக்கு பொடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாடு சர்க்கரையோ பனங்கள் கண்டோ கருப்பட்டியோ போட்டு நீ கஞ்சி வச்சு ஸ்வீட்டாக வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோ, ஸ்வீட் வேணும்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அப்படி குடின்னு சொல்லிட்டு ஏலக்காய் இதில் சேர்க்காம கொடுத்துட்டாங்க. பாருங்க, மாவு நல்லா நைஸாக பட்டு மாதிரி போய் உடனே மில்லில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்து என்னையோட 20 நாள் ஆச்சு. 20 நாள் இதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு.